நல்ல சுட சுட பஞ்சு மாரி இட்லிக்கு இந்த சைதாப்பேட்டை வடகறி ஒரு வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுவும் இட்லி, வடை, வடகறி மசாலா இது 3த்தையுமே நான் ஒரே பாட்லயே பண்ணிட்டேன். நவரசாவோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2 டயர் ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இத மாஸ்டர் ஷெஃப் 3 in 1 மல்டிபர்பஸ் ஹெல்த் பாட்னே சொல்லலாம். மேல இருக்க ஸ்டீமர்ல இட்லி, மோமோஸ், கொழுக்கட்டை, புட்டு, இடியாப்பம், வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அடியில இருக்க பாட்டம் பாட்ல குழம்பும் வச்சுக்கலாம். கடலை பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகாய் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டி 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு உதிர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இப்போ நவரசாவோட அந்த மல்டிபர்பஸ் ஹெல்த்தி பாட்டோட பாட்டம் பாட்ல எண்ணெய் ஊற்றி ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு உதிர்த்து வச்சிருக்க வடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டு லாஸ்டா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா என்னோட ஸ்டைல்ல செம்ம டேஸ்டான சைதாப்பேட்டை வடகறி ரெடி. இப்போ அதே நவரசாவோட மல்டிபர்பஸ் பாட்ல வந்த இட்லி தட்லியுமே இட்லி ஊற்றி எடுத்துட்டேன். ஒரே கல்லே 3 மாங்காய், செம வர்த்தான ப்ராடக்ட். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி குக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பிராவ்ஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.